السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم في القرآن الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود والذين أشركوا. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وخاتم الأولياء وذكار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة. الله يا عظيم. புகழ்ச்சியும் புகழ்வதற்கு தகுதியான இல்லாமல் அல்லாஹ்வுக்கு வைக்காதவர்களாக சாந்தியும் சமாதானமும் அருமையாய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்வினை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் தாபீன்கள், தபர தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சுவாலிஹீன்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஆ நாளிலே நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. சில மக்கள் வெண்மையாகவும் சில மக்கள் கருமையாகவும் இருக்கக்கூடிய இந்த இமாமின் நாளிலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரின் முகங்களையும் வெண்மையான மக்களாக ஆக்கி தந்திருப்பாங்க. ஆமீன். கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு மரியாதை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த உலகத்திலே அவன் அருளிய அருள்நுழையான் திருக்குர்ஆனில் உலக அறிவு நாள் வரை ஏற்படக்கூடிய நிகழ்வுகளுக்கு பல்வேறு விதமான நிலைகளில் ஒரு முஸ்லிம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற எல்லா விதமான நிலைப்பாட்டையும் ஒருங்கிணைத்ததாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்மையான திருக்குர்ஆனை அமைத்திருக்கின்றான். அந்த திருக்குர்ஆனில் எல்லா காலத்திற்கும் தேவையான செய்திகளை அல்லாஹ் தஆலா இடம்பெற செய்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே அந்த அருள்மறையிலே அல்லாஹ் தஆலா சில நல்லோர்களின் வரலாறுகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த நல்லோர்களின் வரலாறுகளை சொல்லி காட்டி, நீங்கள் இவர்கள் போன்று வாழுங்கள், இவர்களுடைய நடைமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் சோபனம் பெறுவீர்கள் என்று நல்லோர்களின் வாழ்வுகளை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்முறைகளை சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று மறுபக்கத்திலே தீயவர்களின் வாழ்முறைகளை வாழ்ந்த வாழ்க்கைகளையும் அவர்களால் ஏற்பட்ட அழிச்சாட்டியங்களையும் அவர்களுக்கு ஏற்பட்ட அறிவுகளையும் அல்லாஹ் தஆலா சொல்லி, நீங்கள் அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள், நீங்கள் அவர்களை போன்று அவர்களிடத்திலிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சில தீயோர்களின் வரலாறுகளை ஒரு படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் தஆலா வான்வரைகளை சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறைகளை சொல்லி காட்டும் பொழுது சூரத்துல் மாயிதா என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்திலே 82வது வசனமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான்: லதஜிதன்ன அஸத்தன் நாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனு யஹூத வல்லதீன அஷ்ரகு. இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த தீயவர்கள் யார் என்று சொன்னால் யஹூதிகள் என்று சொல்லப்படக்கூடிய யூதர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான்.
அந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வினால் சாபமிடப்பட்டவர்களாக அந்த யூதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்களில் சுட்டிக்காட்டிவிட்டு அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சுட்டிக்காட்டும் பொழுது ஈமான் கொண்டவர்களுக்கு மிக கடுமையான எதிரிகள் அதாவத்தன் மிக கடுமையான எதிரிகள் யார் இருப்பார்கள் என்று சொன்னால் விரோதிகளாக யூதர்களை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்களில் சுட்டிக்காட்டினார். இஸ்லாமியர்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் இன்னவே எல்லா சமயத்தவர்களுக்கும் மிகப்பெரிய விரோதிகளாக யூதர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்மறை மூலமாக வெளிப்படையாக பறைசாட்டுகின்றார். அந்த யூதர்கள் அந்த காலம் தொட்டு இன்று வரை ஏன் கியாமத் நாள் வரை இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் இடையூறு தரக்கூடியவர்களாக அவர்களுக்கு விரோதிகளாக வாழ்வார்கள் என்பதை நிதர்சனமாக இன்று நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலாவுடைய வான்மறைகளை சுட்டிக்காட்டும் பொழுது அந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் சாபமிடப்பட்டவர்கள் என்று சொன்ன அல்லாஹ் தஆலா அந்த யூதர்களுடைய ஒரு மோசமான குணம் என்று சொன்னால் அவர்களை நம்ப வைத்து பிற மக்களை நம்ப வைத்து துர்பாக்கியம் செய்வதுதான் அவருடைய மோசமான குணம் என்று அல்லாஹ் தஆலாவுடைய வான்மறை மூலமாக சுட்டிக்காட்டினார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மாவாத ஒரு செயலை தான் இன்று யூத சமூகம் இஸ்லாமியத்திற்கு தீங்கிழைத்து வருகிறது. அது ஒன்றுதான் நாம் கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக நம்முடைய ஈமானிய சொந்தங்கள் பலஸ்தீனிலே காசா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திலே பல்வேறு விதமான சிரமங்களுக்கும் துன்பங்களுக்கும் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார் என்பதை இன்று நாம் நிதர்சனமாக நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் இன்று போராடக்கூடிய அந்த போராட்டத்திற்கு ஆதரவு காரணம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இறையில்லமாகிய பைத்துல் முகஸ்ஸை இஸ்லாமியர் பக்கம் கைப்பற்றுவதற்கான யூதர்கள் கைப்பற்ற வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் இருந்து மீண்டும் ரப்பியுடைய இல்லத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்று நாம் நிதர்சனமாக காண முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, அவர்கள் அப்படிப்பட்ட அந்த பைத்துல் முகத்தஸ் என்பது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு இறை இல்லம். அந்த இறை இல்லம் என்பது அல்லாஹ்வுடைய இறை இல்லமாகிய கஅபத்துல்லாஹ்விற்கு அடுத்து இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல்களில் 2வது பள்ளிவாசல் பைத்துல் முகத்தஸ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். இன்று நாம் எண்ணிக்கொள்ளலாம் ஏதோ பள்ளிவாசல் பிரச்சனைக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் வெறும் பள்ளிவாசல்களின் பிரச்சனைக்காக போராடவில்லை, ஒரு நிலத்திற்காக அவர்கள் போராடவில்லை. தன்னுடைய இரத்தத்தில் ஒரு இரத்தமாக கலந்த உயிர் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் 2வது பள்ளிவாசல் என்று பறைசாற்றினார்கள் அல்லவா? அந்த இறையில்லத்தை நாம் மீட்க வேண்டும் என்ற ஈமானிய உணர்வோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அந்த பலஸ்தீன பூமியை குறித்து அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டும் பொழுது தன்னுடைய வான்மறையில் சுட்டிக்காட்டுகின்றார். அந்த பலஸ்தீன பூமியும் பைத்துல் முகத்தஸும் எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்மறையில் சுட்டிக்காட்டும் பொழுது அல்லதீன பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா, நாம் அந்த இடங்களிலே பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீன் இருக்கிறது அல்லவா, அந்த இடங்களை நாம் பரக்கத் செய்யப்பட்ட பூமியாக நாம் ஆக்கியிருக்கின்றோம். அந்த பூமி என்பது பரக்கத் செய்யப்பட்ட பூமி, அல்லாஹ்வினால் அபிவிருத்தி செய்யப்பட்ட பூமி என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்மறையில் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அபிவிருத்தி செய்யப்பட்ட பூமி என்று சொன்னார். கிட்டத்தட்ட உலகத்தில் 1,24,000 நபிமார்களுக்கு மேலாக உயர்த்தியிருக்கின்றார்கள். அந்த 1,24,000 நபிமார்களிலே சுமார் 70,000 நபிமார்கள் அந்த பைத்துல் முகத்தஸில் இருந்து இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் அக்ஸா என்று சுற்றி இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புகளிலிருந்து வெளியாகினார்கள் என்பதை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அந்த பைத்துல் முகத்தஸ் அடங்கியிருக்கக்கூடிய அந்த பூமி எப்படிப்பட்ட பூமி என்று சொன்னால் நபிமார்கள் பிறந்த பூமி, நபிமார்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அடங்கி இருந்த பூமி, 7 நாள் சொல்லப்பட்ட வகி வந்த பூமியாக அந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கிறது என்ற செய்தியை பெருமக்கள் ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். நபிமார்கள் சுற்றி திறந்த, அவர்கள் வாழ்ந்த, அவர்களுக்கு வகி வந்த, அவர்களுடைய எல்லா விதமான நிகழ்வாடுகளும் பெரும்பான்மையாக நடந்தது அந்த பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பூமியிலே என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்மறை மூலமாக சுட்டிக்காட்டுகின்றார். அதனால்தான் அந்த பூமி என்பது பரக்கத் பெருந்திய
இருக்கக்கூடிய பூமியாக இருக்கின்றது. நபிமார்கள் வந்ததோடு மட்டுமல்லாமல் சில நபிமார்கள் எல்லாம் என்னை பைத்துல் முகத்திஸில் சுற்றி நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று வசியத்து செய்த நபிமார்களை பற்றியும் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவுடைய ஹதீஸ் கருத்திலிருந்து சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அறிவித்து தருகின்றார்கள். சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தினுடைய நேரம், மரணிக்கக்கூடிய அந்த நேரம், தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், நான் வஃபாத்தாகி விட்டால், நான் மரணம் அடைந்து விட்டால் என்னை பைத்துல் முகத்தஸிற்கு அருகிலே நீங்கள் அடக்கம் செய்யுங்கள், பைத்துல் முகத்தஸிற்கு அருகிலே அடக்கம் செய்யுங்கள் என்று மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றார்கள். பைத்துல் முகத்தஸிற்கும் எங்களுடைய கபருக்கும் மத்தியிலே ஒரு அம்பு விட்டால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அதன் அளவுக்கு நெருக்கமாக என்னை அடக்குங்கள் என்று சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுற்றி இந்த மக்களிடத்தில் வசியத்து செய்தார்கள் என்ற செய்தியை ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அப்படித்தான் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபரும் இன்னும் அடக்கப்பட்டிருக்கின்றது. பைத்துல் முகத்தஸிலிருந்து ஒரு அம்பு விட்டு எரிந்தால் எவ்வளவு தூரம் செல்லுமோ அந்த இடத்தில் தான் சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஃபன் செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியை ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. காரணம் என்னவென்றால் உலகத்தில் இரண்டாவது பள்ளிவாசல் அந்த பைத்துல் முகத்தஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி தொடர்ந்து யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்திலே முதலாவது பள்ளிவாசல் எது என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் மஸ்ஜிதுல் ஹராம், காபாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இரண்டாவது ஆக சிறந்த பள்ளிவாசல் என்று கேட்கும் பொழுது, இரண்டாவதாக கட்டப்பட்ட உலகத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்கும் பொழுது சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படக்கூடிய பைத்துல் முகத்தஸ் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு கற்றுத்தந்தார் என்ற செய்தி ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட ஆரம்பமான நபி முதல் இறுதியாக வந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் 7 நபிமார்கள் அந்த பலஸ்தீன மண்ணிலே பைத்துல் முகத்தஸிலே அவர்கள் சென்று அவர்கள் அங்கு நடந்து விளையாடி இருக்கின்றார்கள் செய்தியை வரலாற்றின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. காரணம் என்னவென்றால் இதெல்லாம் நாம் காபாவை நோக்கி நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம். ஆரம்ப காலகட்டத்திலே தொழுவதற்கு கிபிலாவாக காபா ஆக்கப்படவில்லை. ஆரம்ப முதல் கிபிலா இஸ்லாத்துடைய தொழுகையிலே ஆரம்ப முதல் கிபிலா பைத்துல் முகத்தஸாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு தொழுகை அவர்களுடைய நேரங்களிலே அவருடைய காலகட்டத்திலே அவர்களுடைய தொழுகையினுடைய வழிமுறை கூட அவர்கள் வழங்கப்படக்கூடிய அந்த திசை முதற்கொண்டு பைத்துல் முகத்தஸாக இருந்தது என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வருகின்றார்கள். ஹிஜ்ரத்திற்கு பின்பாக மதீனாவிற்கு வந்த முதல் 1.5 வருடம் சுமார் 16 மாதங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தான் தொழுதார்கள். அதற்கு பின்பாகத்தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வஹி வருகின்றது. நபியே, நீங்கள் விரும்பிய உங்களுடைய ஊரின் பக்கமாக, நீங்கள் விரும்பிய அந்த காபாவின் பக்கமாக உங்களுடைய தொழு திசையை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவித்தார். அதன் பின்புதான் காபா கிபிலாவாக ஆனது. இந்த உலகத்திலே முதல் கிபிலா எது என்று சொன்னால் பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து ரப்பை காண்பதற்காக செல்லக்கூடிய அந்த மேலாஜுடைய பயணம் தொடங்கிய அந்த நேரத்தில் கூட பைத்துல் முகத்தஸிலே இருந்து எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஜமாத்தாக தொழுகை நடத்தினார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற போதுதான் இந்த பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற செய்தியை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, அந்த பைத்துல் முகத்தஸை பற்றி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது ஒரு மனிதர் அந்த பைத்துல் முகத்தஸை காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார், அங்கு சென்று தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆனால் அவரால் முடியவில்லை, காண முடியவில்லை, அங்கு சென்று போய் தொழ
முடியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், யார் அந்த ஊரிலிருந்து அந்த பைத்துல் முகத்தஸிற்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு விளக்கு ஏற்றுவதற்கு என்னையும் அதன் குறித்தான கிரியை யார் மூலமாக அனுப்பி வைக்க முடியும் என்றால் அனுப்பி வைத்து அங்கு விளக்கேற்று வைக்க முடியும் என்று சொன்னார். அந்த காரியத்தை அவர் செய்தால் பைத்துல் முகத்தஸிலே சென்று தொழுதனை அல்லாஹ் தஆலா அவருக்கு வழங்குவான் என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள் என்ற செய்தி ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. வெளியிடக்கூடிய அல்லாஹ்விலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நீங்கள் பயணம் செல்வதாக இருந்து சொன்னார். ஏதேனும் இடங்களுக்கு நீங்கள் பயணம் செல்வதாக என்று சொன்னால், ஏதேனும் பள்ளிவாசலுக்கு நீங்கள் பயணம் செல்வதாக என்று சொன்னால், 3 பள்ளிவாசல்கள் நீங்கள் சிறப்பு முக்கியமான பள்ளிவாசலாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அதுக்கு முதலாவது இறைவனுடைய இறையிடமாகிய காபாவை மஸ்ஜிதுல் ஹராமை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துணிவோடு இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் நபவியை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். இந்த 3 பள்ளிவாசல் நீங்கள் பயணம் செல்வதற்கு மிக முக்கியமான தலங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் அறிவித்து தருகிறார்கள். இப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற அந்த பைத்துல் முகத்தஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்லாமல் அதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் அந்த பைத்துல் முகத்தஸின் மூலமாக பல்வேறு விதமான நியமத்துகளையும் அருள்களையும் பெற்றார்கள் என்ற செய்தி ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் ஒருவராகிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பைத்துல் முகத்தஸ் புனரமைக்கப்பட்டு விடுகின்றது, பரிபூர்ணமாக கட்டப்பட்டு விடுகின்றது. நல்ல முறையில் கட்டப்படுத்துவதற்கு பின்பாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 துஆக்களை அல்லாஹ்விடத்தில் செய்கின்றார்கள். முதலாவது துஆ, யா அல்லாஹ் நீதமான ஆட்சியை நான் தர வேண்டும். உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நான் அரசனாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே எங்களுடைய மக்களுக்கு நான் எந்த விதத்திலும் நாம் தீங்கு இணைத்து விடக்கூடாது, நீதமான ஆட்சியை நாம் தர வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்து அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய அந்த எல்லா நேரங்களிலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலே நீதமான ஆட்சியாளராக வாழ்ந்தார்கள் என்று செய்தி வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், உலகத்திலே யாருக்கும் தராத ஆட்சி எனக்கு தர வேண்டும், உலகத்திலே யாருக்கும் கொடுக்க கூடாது, அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை எனக்கு தர வேண்டும் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அதே போன்று இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளராக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா வாழ வைத்தார் என்ற செய்தி வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், யார் இந்த பைத்துல் முகத்தஸை வந்து தொழுவதற்காக மட்டும் நாடு வருகிறாரோ, தொழுவதற்காக மட்டும் இந்த பைத்துல் முகத்தஸ் நோக்கி யார் வருகின்றாரோ அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸுடைய தொடரை முடித்து சொல்லி காட்டுகிறார்கள். மேற்சொன்ன இரண்டையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றுவிட்டார்கள், நீதமான ஆட்சியை பெற்றுவிட்டார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அரசாட்சிக்கும் சொந்தக்காரர்களாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகிவிட்டார்கள். மூன்றாவது துஆவை நான் பெற்றுக்கொண்டு எனக்கு பின்னால் வரக்கூடிய யுவத்தார்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு, யார் பைத்துல் முகத்தஸிற்கு தொழுவதற்காக மட்டும் நாடி செல்கிறாரோ அவருடைய எல்லா விதமான பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்களோ, அந்த துஆவை நான் என் வாழ்நாளில் பெற்றுக்கொண்டேன் என்ற செய்தி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விலே இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய தினம் பைத்துல் முகத்தஸிற்கு சென்று ஒருவர் தொழுவதற்காக மட்டும் நாடி செல்கிறாரோ அதன் காரணமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் அல்லவா. அன்றிலிருந்து நான் பைத்துல் முகத்தஸிற்கு சென்றேன் என்று சொன்னால் வெறும் 2 ரக்காயத்துகள் தொழுதுவிட்டு நான் வெளியே வந்து விடுவேன். 2 ரக்காயத் தொழுகை மட்டும் நாடி செல்லுவேன், தொழுது விட்டு நான் வெளியே வந்து விடுவேன். எனக்கு தாகமாக இருந்தால் கூட அந்த பைத்துல் முகத்தஸிலே நான் தண்ணீர் குடிக்க மாட்டேன். காரணம் என்றால் தொழுவதற்காக நாடி மட்டும் ஒருவருக்கு பாவம் மன்னிக்கப்படும் என்று செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நான் தொழுது விட்டு தண்ணீர் குடித்து விட்டு என்று சொன்னால் இந்த தண்ணீர் குடித்ததற்கு பகரமாக எதுவும் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக என்னுடைய தொழுகையை மட்டும் நான் தொழுது விட்டு நான் வெளியே வந்து விடுவேன் என்ற செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட
அந்த பாக்கியமான அந்த பைத்துல் முகத்தஸிலே இந்த அவருடைய நிலைமையை பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விலே சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் சமூக போதகர்களாக, சமூக நீதிவான்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்ற செய்தியை வரலாற்றில் நாம் காண முடிகிறது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரபுலகத்திற்கு வருவதற்கு முன்பாக அந்த அரபுலக மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், எல்லா நிலையிலும் போர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், எல்லா நிலையிலும் சண்டையிடக்கூடியவர்களாக இருந்தார்கள், எல்லா நிலையும் யுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வரலாற்றிலே சொல்லி காட்டுவார்கள், சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவாங்க, ஆனால் சண்டை இல்லாமல் அவர்கள் வாழ்நாள் கழிந்ததில்லை என்று. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக உள்ள அரபுலகத்தை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, அப்படிப்பட்ட அரபுலகத்தை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் வந்த அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் அவர்கள் அந்த அரபுலக அந்த மக்களை முழுவதுமாக மாற்றினார்கள் என்ற செய்தியை வரலாற்றில் நாம் காண முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபுலக மக்கள் இவ்வாறு காட்டு மிராண்டித்தனமாக இருந்தார்கள் என்று சொன்னார். 10 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், சுமார் 50 ஆண்டு காலம் வரை யுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களை பண்பட்ட மக்களாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் மூலமாக மாற்றினார்கள் என்ற செய்தியை வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் யுத்தத்தை தடுக்கவில்லை, போரை தடுக்கவில்லை, அந்த போரிலே எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற அடிப்படை வழிமுறைகளை, அடிப்படை அம்சங்களை இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கிறது என்ற செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தெரிந்தார்கள். ஒரு யுத்தத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீரரை அனுப்புகின்றார்கள் என்று சொன்னால், ஒரு நபி தோழரை அனுப்புகிறார்கள் என்று சொன்னால், அந்த நபி தோழருக்கு வீரருக்கு சொல்லி காட்டுவார்கள். சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தக்துலு ஷைஅன் காசியன், நீங்கள் யுத்தத்திலே எந்த ஒரு நிலையிலும் வயோதிகர்கள் நீங்கள் கொன்றுவிடக் கூடாது, யுத்தத்திலே வயோதிகர்களை கொன்றுவிடக் கூடாது, சின்ன பிள்ளைகளை நீங்கள் கொன்றுவிடக் கூடாது, பெண்களை நீங்கள் கொன்றுவிடக் கூடாது, வயோதிகர்களை கொன்றுவிடக் கூடாது, ஊனமுற்றவர்களை நீங்கள் கொன்றுவிடக் கூடாது, ஏழை எளிய மக்களை நீங்கள் கொன்றுவிடக் கூடாது, போன்ற நலினமானவர்களை நீங்கள் கொன்றுவிடக் கூடாது என்ற பல்வேறு விதமான நிபந்தனைகளை அந்த வீரருக்கு கற்றுத் தருவார்கள் என்ற செய்தியை ஹதீஸ் ஷரீஃப் மூலமாக நாம் அறிய முடிகிறது. இப்படி எல்லா நிலையிலும் யுத்தத்திற்கு செல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் யுத்தத்தின் போது கடைபிடிக்க வேண்டியதுதான், நீங்கள் எதிரியை மட்டும் தான் சாட வேண்டும், எதிரி அல்லாத எந்த ஒரு மனிதன் நீங்கள் சாடக்கூடாது என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு கற்றுத்தந்தார் என்ற செய்தியும் வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்த களத்திற்காக நபித்தோழர்களை அனுப்புகின்றார்கள். சுபைர் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் அந்த யுத்த களத்திலே சென்று எதிரின் கையிலே சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாட்டி விடுகின்றார்கள். எதிரின் கையிலே கைதியாக சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிடிக்கப்பட்டு விடுகின்றார்கள். நாளை காலை விடிந்தால் மரண தண்டனை இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே முதல் நாள் சையதுனா சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய முடியை சவரம் செய்வதற்காக எதிரினுடைய வீட்டிலே ஒரு கத்தியை கேட்டு வாங்குகின்றார்கள். சவரம் செய்வதற்காக ஒரு கத்தியை கேட்டு வாங்குகின்றார்கள். வீட்டிலிருந்து ஒரு பெண்மணி சுபைர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே ஒரு கத்தியை கொண்டு வந்து கொடுக்கின்றது. கத்தியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே எதிரினுடைய வீட்டிலிருந்து ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருந்த குழந்தை சுபைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மடியில வந்து உட்கார்ந்தது. இதை வீட்டிலிருந்து அந்த பார்த்த அந்த பெண்மணி ஒரு கையினுடைய கையிலே நமக்கு எதிராக இருக்கக்கூடிய நாம் பிடிக்கப்பட்டுள்ள கையினுடைய கையிலே மடியிலே குழந்தை இருக்கின்றது, அவருடைய கையிலே கத்திகள் இருக்கின்றது, குழந்தையை அவர் கொன்று விடுவாரா என்று அந்த பெண்மணி ஓடோடு வருகின்றார். வருகில் வந்தவங்க சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் மடியில் அமர்ந்த அந்த குழந்தையை பாசமாக அவர் கொஞ்சி விட்டு அந்த தாயிடத்தில் கொடுத்து விடுகின்றார். நாளை விழுந்தால் மரண தண்டனை, அந்த வீட்டினுடைய குழந்தை தமக்கு கையிலே கிடைத்திருக்கின்றது, கையில் கத்தியும் இருக்கின்றது, இருந்து நாம் நினைத்தால் அந்த குழந்தை அவர் தீர்த்து கட்டிவிடுகிறான் என்று எண்ணி இருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை நினைத்து பார்க்கின்றார்கள். வயோதிகரை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது என்ற வார்த்தையை சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த குழந்தையை பத்திரமாக அந்த பெண்மணிடத்தில் கொடுக்கின்றார்கள். அந்த குழந்தையை வாங்கிய பெண்மணி சொல்லி காட்டுகின்றார்கள், என்னுடைய வாழ்நாளே சுபைரை போன்ற கைதி என் வாழ்நாளை நான் பார்த்ததில்லை, அவரை போன்ற நல்ல மனுஷன் நான் கைதிகளில் நல்லவரை நான் பார்த்ததில்லை என்று எதிரி வீட்டு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி
நபித்தோழருக்கு சான்றெடுத்ததாக வரலாறு மூலமாக நாம் அறிய வருகிறது. இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் ஒரு போர் மரபு ஒன்று இருக்கின்றது, ஒரு போர் நடைமுறை ஒன்று இருக்கின்றது, அந்த நடைமுறையை மீறக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தி தருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே ஆனால் இன்று இஸ்ரேலுடைய அந்த அராஜகத்துக்கு அந்த நாடு பலஸ்தீன மக்களை எவ்வாறு அவர்கள் ஆட்கொண்டிருக்கின்றார் என்பதை இன்று நாம் தொலைத்தொடர்பு மூலமாக நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதிபானுடைய மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஐநாவுடைய எல்லா நாடுகளும் ஒன்று போய் இது போன்ற போர் மரபுகளை நீங்கள் நிறுத்த வேண்டும், குழந்தைகளை கொல்லக்கூடாது என்ற தீர்மானங்கள் எல்லாம் போடப்பட்டதற்கும் பின்பாக பச்சிலம் குழந்தைகளை அவர்கள் கொண்டு குவிக்கின்றார்கள் என்ற செய்தியை இந்த வரலாறுகளில் நாம் இந்த செய்திகளை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வாழக்கூடிய அந்த கசாவிலே அனைத்து விதமான அடிப்படை தேவைகளும் துண்டித்துவிடப்படுகின்றன. குடிப்பதற்கு நீர் இல்லை, உணவுவதற்கு உணவில்லை, மருத்துவமனை ஏதாவது அடிபட்டு என்று சொன்னால் மருத்துவமனைக்கு செல்லலாம் என்று சொன்னால் அந்த மருத்துவமனை கூட இல்லை. சுமார் கிட்டத்தட்ட 94% மருத்துவமனைகள் இன்று அடியோடு தரைமட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை வரலாற்று வல்லுநர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அந்த பலஸ்தீனிய அந்த பூமி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக சுமார் 700 நாட்கள் ஒரு யுத்த கடத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களுக்காக நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் முறையாடுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் ஏதோ தங்களுடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோள் மற்றும் ஒரு செயல்படவில்லை. இறைவனுடைய இறையில்லத்தில் ஒன்றாகிய பைத்துல் முகத்தஸ் யூதர்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு வீரம் சொரிந்த ஈமானவர்கள் இன்றும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 64,000 பேர் அந்த யுத்த களத்திலே அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். சுமார் குழந்தைகள் மட்டும் அந்த 64,000 பெரியவர்கள் இருந்திருக்கின்றார்கள். 16,000 குழந்தைகள் இருந்திருக்கின்றார்கள். 94% ஹாஸ்பிட்டல்கள் மருத்துவமனைகள் தரைமட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த இஸ்ரேலிய அரசாங்கம் இன்றும் பிற அந்த அப்பாய் மக்களிடத்திலே ஒரு இன அழிப்பை நடத்தி கொண்டிருக்கிறது என்ற செய்தி வரலாறுகளை நாம் அறிய முடிகிறது. நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று அதை வீடியோ பிடிப்பதற்காக பணம் பிடிப்பதற்காக சென்ற பத்திரிகையாளர்கள் சுமார் 217 பேரையும் அந்த இஸ்ரேலிய அரசாங்கம் அவர்களை மரணமடைவு செய்திருக்கிறது என்ற செய்திகள் மூலமாக நாம் அறிய முடிகிறது. கிட்டத்தட்ட 83% மக்கள் அதற்கு அந்த மக்களிடத்திலே எதற்கு இந்த போர் நடத்திலே என்று தெரியாது இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்திலே இஸ்ரேலிய அரசாங்கம் போர் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்காக நாம் துணிந்து இருக்க வேண்டும், அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக பெருமக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். நாம் செய்ய வேண்டிய விஷயம் இரண்டு விஷயம்தான். முதலாவதாக அந்த மக்களுக்காக தனிப்பட்ட முறையில் துஆ செய்ய வேண்டும். ஒரு 2 ரக்காயத் தனியாக 2 ரக்காயத் நஃபில் தொழுது 2 ரக்காயத்தின் தொழுது முடித்ததற்கு பின்பாக துஆ கேட்க வேண்டும். அந்த துஆவிலே நம்முடைய தேவைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. முழுக்க அந்த துஆ அந்த மக்கள் வெற்றி அடைய வேண்டும், அந்த மக்களுக்கு நிம்மதியான வாழ்வு கிடைக்க வேண்டும், பசி இல்லாமல் அந்த குழந்தைகள் இருக்க வேண்டும் என்ற பல்வேறு விதமான உயர்ந்த நோக்கங்களோடு அந்த தனிப்பட்ட துஆ இருக்க வேண்டும் என்ற செய்தியை பெருமக்கள் நமக்கு அறிவித்து தெரிந்துவிட்டு இந்த துஆவை கேட்க வேண்டும் என்ற செய்தியை மார்க்கத்தில் சொல்லி காட்டும் பொழுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து கடலுடைய அந்த இருளிலிருந்து வெளியே வரும்பொழுது என்ன திக்ரை ஓதினார்களோ, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், அநியாயம் செய்துவிட்டோம், நீ இல்லையா என்ன எங்களை மன்னிக்க முடியாது என்று அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்து அந்த மக்களுக்கு நீ வெற்றியை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்கும் பொழுது அல்லாஹ் அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வாறு வெற்றியை தந்தாரோ அதே போன்று முஃமின்களுக்கும் அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவான் என்ற செய்தியை பெருமக்கள் ஹதீஸ் மூலமாக நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ஆதலால் 2 ரக்காயத் தொழ வேண்டும். குறைந்தது ஒரு 11 தடவை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்ற அந்த திக்ரை 11 தடவை ஓதிவிட்டு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து வெளிவரும்போது ஓதுவதார் அல்லவா, அந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், யா அல்லாஹ் நீ எனக்கு போதுமானவனாக இருக்கிறாய் என்ற அந்த 2 திக்ர்களையும் 11 முறை ஓதிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிவிட்டு அந்த மக்களுக்காக மட்டும் தனியாக பிரத்யேகமாக பிரார்த்திக்க வேண்டும் என்ற செய்தியை பெருமக்கள் நமக்கு அறிவித்து வருகின்றார்கள். அந்த பிரார்த்தனையுடைய 2வது கட்டமாக சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். பொதுவாக எதிரியுடைய அழிச்சாட்டியங்கள் அதிகமாக ஆகும் பொழுது, எதிரியுடைய துன்பங்கள் அதிகமாக ஆகும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம இன்னா நஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம், யா அல்லாஹ்
இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னா நஜஅலுக ஃபீ நுபூரிஹிம், யா அல்லாஹ் இந்த எதிரியை அழிச்சாட்டியும் என்றால் தாங்க முடியவில்லை, அதனால் இதனுடைய பொறுப்பை உன்னிடத்தில் நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று கொடுக்கக்கூடிய அந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து வந்திருக்கின்றார்கள். இரண்டாவதாக வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம், அவருடைய கெடுதியிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, அவருடைய தீங்கிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று இரண்டு வார்த்தைகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனுடைய துன்பங்கள் அதிகமாகும் போது, எதிரிடத்திலிருந்து சோதனைகள் அதிகமாக வரும் பொழுது, கஷ்டங்கள் அதிகமாக வரும் பொழுது இது போன்ற துஆக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்தார் என்ற செய்தி அதில் செய்தனா அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இரண்டாவதாக அந்த மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால், எங்கெல்லாம் அந்த மக்களின் சார்பாக ஏதேனும் சின்ன சின்ன பங்களிப்புகள் நடைபெற்று, உதாரணமாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று என்று சொன்னால் அந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கெடுத்தவர்களுக்கு நாம் வலு சேர்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது மட்டுமின்றி நாம் விட்டு விடாமல் அந்த நிகழ்வின் காரணமாக என்னென்ன பங்களிப்புகள் எல்லாம் நிறைவேறுகின்றதோ அந்த பங்களிப்பிலே நாம் முன்வர வேண்டும் என்ற செய்தியை பெருமக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வியாழக்கிழமை தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் சார்பாக வருகின்ற வியாழக்கிழமை அன்று பலஸ்தீனத்தில் கசாவில் இருக்கக்கூடிய மக்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள், தம்முடைய இரத்த பந்த சொந்தங்களை உறவுகளை இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களுக்காக நீங்கள் ஒரு நாள் நோன்பு வைங்கள், நபிலான நோன்பு நீங்கள் நோன்பு வைங்கள் என்று தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் சார்பாக அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் எதிர்வரக்கூடிய 2/10/2025 வருகின்ற வியாழக்கிழமை என்று ஒரு நாள் நாம் நபில் நோன்பு நோக்க வேண்டும். நாம் மட்டும் நோக்காமல் பத்தாது, நம்முடைய வீட்டினுடைய பெண்மறையில் நோன்பு நோக்க வேண்டும். இன்று குழந்தைகள் விடுமுறையாக இருக்கின்றார்கள், அந்த விடுமுறையான குழந்தையை நாம் நோன்பு நோக்க நாம் நபிலான நோன்பு வைப்பதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக அந்த வியாழக்கிழமையுடைய அசரிலிருந்து மகரிப் வரை அந்த மக்களுக்காக அல்லாஹ் அதிகமாக இஸ்திக்பார் செய்து அதிகமாக அந்த மக்களுக்கு வெற்றி தர வேண்டும், வெற்றி கிடைக்க வேண்டும், நிம்மதியான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் மனமூறி பிரார்த்திக்க வேண்டும் என்ற செய்தி தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் சார்பாக இன்றைய வாரம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் நீதி அல்லாஹ்விலே நம்மால் இயன்ற அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்வோம். நாம் நோன்பு வைத்து யாருடைய துஆ அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று தெரியாது. நம்முடைய குழந்தைகளுடைய துஆ கூட அல்லாஹ்விடத்தில் கபூலாகும், நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களுடைய துஆ கூட அல்லாஹ்விடத்தில் கபூலாகும். அதனால் அல்லாஹ் தஆலாவுடைய துஆவை கபூலாக்குவான், அந்த மக்களுக்கு நிம்மதியான வாழ்வை அளிப்பான், நிம்மதியான வாழ்வை தருவான் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அந்த மக்களுக்காக நபிலான ஒரு நாள் நோன்பு நோற்று அன்றைய தினத்தில் அவர்களுக்கு அதிகமாக துஆ செய்வோம். அல்லாஹ் தஆலா இஸ்ரேலுடைய ஆட்சியில் தெரிந்த அல்லாஹ் தஆலா கஸாவுடைய மக்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து தருவானாக. இனப்படுகொலையில் அல்லாஹ் தஆலா கஸா மக்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து தருவானாக. எல்லா நிலையும் அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு உதவியும் அருளும் அல்லாஹ் தஆலா நிரப்பமாக தருவானாக. விரைவில் அந்த மக்களுக்கு நிம்மதியான வாழ்வு அவருடைய வசிப்பிடத்தில் வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நல்லருவானாக. ஆமீன். வாழ்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.